Clean Shakti Multipurpose Cleaner வழங்கும் 10th Max. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லா சாப்டரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அட் லாஸ்ட் ரவுண்ட் 1 நம்ம முடிச்சதோட எண்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பார்த்த நம்ம 12 சாப்டர்ஸ்ல எந்தெந்த சாப்டர்ஸ் எவ்வளவு வெயிட்டேஜ்ல இருக்கு, ஈவன் எந்த சாப்டரை நம்ம அதிக ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும், சில சாப்டர் ஈவன் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்க கூட ஒமிட் கூட பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னதான் இருக்குன்னா 100 out of 100, அதுல ஒரு மார்க் கூட போகாம நம்ம இருக்கோம்னா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பேட்டர்ன் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்க புக்கோட எண்ட்ல ஒவ்வொரு கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வருது, எவ்வளவு வெயிட்டேஜ்ல வருது, எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவு இருந்து எடுக்காங்க, எல்லா பத்தி ஒரு கிளியர் டீடைல் கொடுத்துருக்காங்க. சோ அத பத்தி நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதுல நம்ம இப்ப பார்க்கலாம். பேசிக்கா 4 செக்ஷன் இருக்கு டோட்டலா. உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி. தமிழ்ல பகுதி ஆ, பகுதி ஆவன்னா இ அண்ட் இஎன்னா அப்படி 4 செக்ஷன் இருக்கு. சோ செக்ஷன் ஏ இதுல என்ன அப்படின்னா, இது ஃபுல்லா உங்களுக்கு ஒன் வேர்ட் 15 ஒன் வேர்டு உங்களுக்கு இருக்கும். ஒன் வேர்டுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ 1ஆம் நம்பர்ல இருந்து கொஸ்டின் நம்பர் 1ஆம் நம்பர்ல இருந்து 15ஆம் நம்பர் வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின். செகண்ட் செக்ஷன் பி இது ஏ. பி என்னன்னா 15வது கொஸ்டின்ல இருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். அடுத்த செக்ஷன் சி என்னன்னா, உங்களோட கொஸ்டின் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 31ல ஸ்டார்ட் ஆகுது, 45ல எண்ட் ஆகுது. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க்ஸ். அண்ட் செக்ஷன் டி எதுனா 46 to 47 2 கொஸ்டின். இது என்னன்னா 10 மார்க் கொஸ்டின். 10 மார்க் உங்களுக்கு எதுல வரும்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிராஃப்ல இருந்து ஒரு 10 மார்க்கும், ஜியாமெட்ரியில இருந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு வரும். சோ டோட்டல் இதை கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளவுனா 167 மார்க் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதுல ஒரு கொஸ்டின் இதுல டோட்டலா 15 மார்க், இதுல பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின். சோ 30 பிளஸ் 15 45. இதுல 5 மார்க் கொஸ்டின் ஒரு 15 கொடுத்திருக்காங்க. 31ல இருந்து 45னா 15 75. 75 பிளஸ் 45 எவ்வளவு உங்களுக்கு? 75 பிளஸ் 45 உங்களுக்கு 120 உங்களுக்கு இருக்கும். அடுத்து 46ல எய்தரா டைப்ல 2 கொஸ்டின், 47ல எய்தரா டைப்ல 2 கொஸ்டின். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 40 வருது. சோ டோட்டலா 120 பிளஸ் 40 160 வருது. ஆனா இங்க இந்த 2 மார்க் கொஸ்டின்ல 30th கொஸ்டின் எப்படி இருக்குன்னா எய்தர் ஆர் டைப்ல இருக்கும், கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். சோ அதனால 30th கொஸ்டின் நம்ம ரெண்டா பிரிச்சுப்போம். சோ அதுல ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வருது. அதே மாதிரி இந்த 45 கொஸ்டின் இதுவும் ரெண்டா பிரிச்சிருவாங்க. எய்தர் ஆர், மத்த கொஸ்டின்லாம் அப்படி வராது. எய்தர் ஆர் அந்த லாஸ்ட் கொஸ்டின் மாத்திரம் கம்பல்சரி அண்ட் தட் கொஸ்டின் இஸ் எய்தர் ஆர். சோ இதுல ஒரு 5 மார்க். சோ டோட்டலா இதுல ஒரு 2 பிளஸ் 5 டோட்டலா 167 மார்க் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்காங்க. அதுல நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது 100 மார்க்கு ஆன்சர் பண்ணணும். சோ இன்னும் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த 1 மார்க்ல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, இது எந்தெந்த சாப்டர்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்காங்க, அதே மாதிரி 2 மார்க்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்காங்க, 5 மார்க் எவ்வளவு கேட்காங்க, 10 மார்க் எவ்வளவு கேட்காங்க அப்படிங்க ஒரு காமனா ஓவராலா நம்ம பார்த்தா எல்லா கொஸ்டின்ல இருந்தும் எல்லா டோட்டலா 12 சாப்டர் இருக்கு. அதுல 2 சாப்டர் கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி. இது ரெண்டுலயும் உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் இல்லாம 1 வேர்டு, 2 மார்க், 5 மார்க் எதுவுமே கிடையாது. சோ அந்த ஜியாமெட்ரி அண்ட் கிராஃப்ல நீங்க பார்க்க வேண்டியது வெறும் 10 மார்க் கொஸ்டின் மட்டும்தான், வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க.
மற்ற சாப்டர் 10 சாப்டர் இருக்கு. 10 சாப்டர்லயும் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, 2 மார்க் கொஸ்டின் இருக்கு, 5 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கு. அங்க பாருங்க, ஸ்லைட்ல பாருங்க, செட் சாட் ஃபங்க்ஷன்ல இருந்து நான் 5 மார்க் மாத்திரம் சொல்லுதேன், மற்றதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. செட் சாட் ஃபங்க்ஷன்ல இருந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. சீக்வன்சஸ் அண்ட் சீரியல் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் இருக்கு. அல்ஜிப்ரால பாருங்க 3 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மார்க் கொஸ்டின் அல்ஜிப்ரால தான். ஸோ 3 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து மேட்ரிசஸ் பாருங்க, அதுல ஒரு கொஸ்டின் தமிழ்ல அணிகள். ஸோ ஆர்டர் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒரே தான். ஸோ 4வது சாப்டருங்க மேட்ரிசஸ்னா தமிழ் மீடியம் 4வது சாப்டர் வந்து அணிகள். ஸோ 5வது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பகுமுறை வடிவியல் அல்லது ஆயத்தொலை வடிவியல்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி, இது வந்து தேற்றம். ஸோ தேற்றத்தை நான் ஏற்கனவே நடத்தையில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த யூனிட் வந்து நார்மலா ஸ்டூடெண்ட் அதிகமா செலவழிச்சு படிக்கக்கூடியது. பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்னோட அட்வைஸ் நீங்க அதுலயே நான் கொடுத்துருக்கேன். அதை ஈவன் நீங்க முக்கிய இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியா மாத்திரம் நீங்க படிச்சுட்டு மற்ற தேற்றத்தை கூட நீங்க என்ன செய்யலாம், 2 மார்க் ப்ராப்ளத்துக்கு மாத்திரம் பார்த்துட்டு தேற்றம் கூட நீங்க எடுக்க வேண்டாம். பெஸ்ட் வே. அதுக்கு பதிலாக நம்பர் கொஸ்டின் நீங்க எடுக்கலாம். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, தேற்றத்துல டைம் அதிகமா வேஸ்ட் பண்ணி எல்லா தேற்றமும் நீங்க படிக்கணும் கூட அவசியம் இல்லை. அடுத்து டிக்னாமெட்ரி முக்கோணவியல்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்காங்க. மென்சுரேஷன்ல 2 5 மார்க் கொஸ்டின் கேட்காங்க. அண்ட் பிராக்டிகல் ஜியாமெட்ரி அண்ட் கிராஃப்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, வெறும் 10 மார்க் கொஸ்டின் மாத்திரம் தான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்காங்க. ப்ராபபிலிட்டியில ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்காங்க. ஸோ நான் ஃபுல்லா 5 மார்க் தான் இருக்கேன். ஆனா உங்க ஃபிளாஷ்ல 2 மார்க் எவ்வளவு கொஸ்டின், 1 மார்க் எவ்வளவு கொஸ்டின் எல்லாமே அந்த டேபுலேஷன் கிளியரா வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ நீங்க நல்லா எந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் டைரக்டா பார்த்து கொடுக்கணும்னா அல்ஜிப்ரா தான் உங்களுக்கு இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ். இருக்கிறதுலே கம்மியான மார்க் எதுக்குன்னா ஜியாமெட்ரி, அதாவது தேற்றங்கள் படிக்கீங்களா அந்த யூனிட்டுக்கு. ஸோ அதுல கூட அந்த யூனிட் நீங்க கொஞ்சம் கூட லெஸ் வெயிட்டேஜ் கூட கொடுத்து படிச்சுக்கலாம். ஸோ மார்க்ஸோட வெயிட்டேஜ் ஒரு சாப்டர்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரால தான் மேக்ஸிமம் மார்க் 21 மார்க் வந்து அல்ஜிப்ரால இருக்கு. ரொம்ப கம்மியான மார்க் வந்து ஜியாமெட்ரி 9 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின் எக்ஸாம்பிள்ல இருந்து வரும், எவ்வளவு கொஸ்டின் எக்ஸசைஸ்ல இருந்து வரும், ஈவன் எவ்வளவு கொஸ்டின் வந்து ஓன் கொஸ்டின் மீன்ஸ் ஃப்ரேம்டு கொஸ்டின். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது எக்ஸாம்ல இருந்து எடுக்காம எக்ஸசைஸ்ல இருந்து எடுக்காம கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல ஒரு கொஸ்டின் 5ன்னு இருக்குன்னா இவங்க 7ன்னு கொஞ்சம் நம்பரை எடிட் பண்ணி கொஸ்டினை இவங்களே ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இது சமச்சீர் கல்வி வரது முன்னாடி இவ்வளவு கிளியரா வந்து யாருமே ஸ்டாண்டர்டா இந்த கொஸ்டின் தான் கேட்போம்னு இவ்வளவு கிளியரா சொன்னதில்லை. பட் உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்ல ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. எவ்வளவு கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸாம்பிள், எவ்வளவு கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ், ஈவன் எவ்வளவு வந்து ஓன் கொஸ்டின். ஓன் கொஸ்டினா நீங்க என்னமோ புதுசுன்னு நினைக்க வேண்டாம். உங்களோட கொஸ்டின்லயே கொஞ்சம் நம்பரை மாத்திரம் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எவ்வளவு கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து இப்ப நீங்க அந்த போர்டுல வந்து நீங்க வந்து இப்போ வந்து பிளாஷ்ல நீங்க பாருங்க. செக்ஷன் ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்லயே வந்து அங்க எக்ஸாம்பிள் கிடையாது, 1 வேர்டுக்கு எந்த எக்ஸாம்பிளும் கிடையாது, எக்ஸசைஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்க எக்ஸசைஸ்ல இருந்து 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் உங்களுக்கு என்னது எக்ஸசைஸ்ல தான் வரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா புக்ல இருக்க எக்ஸசைஸ் ஃபுல்லா தரவு பண்ணீங்கன்னா 1 வேர்டுக்கு அதுல ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கு. அதோட எல்லா கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் உங்களுக்கு 10 1 வேர்டு முடிஞ்சு போச்சு. மிச்சம் ஒரு 5 1 வேர்டு. அது எப்படி இருக்கும்னா புக்கோட பின்னாடி இருக்க கொஸ்டின் அப்படியே இருக்காது, ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி கொஸ்டின் அப்படியே இருக்காது, அதுக்கு பதிலாக ஸ்லைட் நம்பர் சேஞ்சோட இருக்கும். ஸோ அது எந்த ஒரு 5 சாப்டர் அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்க, இந்த 5 சாப்டர் இருந்தா அந்த ஃப்ரேம் கொஸ்டின் இருக்கணும். எதுனா உங்களோட சாப்டர் வந்து 2 3 5 6 7 இந்த 5 சாப்டர்ல இருந்தா உங்களுக்கு இந்த 5 ஃப்ரேம் பண்றாங்களா 1 வேர்டு அது வந்து இருக்கணும். ஓகே. ஸோ செக்ஷன் ஏ ரொம்ப 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 முக்கியம். சென்டர் மிஸ் ஆகக்கூடிய சான்ஸ், ஏன்னா சாய்ஸ் உங்களுக்கு இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் எப்போ இல்லையோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் கரெக்டா ஆன்சர் பண்ணும். ஸோ 1 வேர்டுக்காக கொஞ்சம் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் ஃபுல்லா தரவு பண்ணது மட்டும் இல்லாம எல்லா எக்ஸசைஸும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஸோ அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்களே 2 3 5 6 7 அந்த 5 சாப்டர்ல இருந்தும் ஃப்ரேம் பண்ற அந்த 5 கொஸ்டின் நீங்க அதையும் ஆன்சர் பண்ற மாதிரி தான் முடியும்.
நெக்ஸ்ட் நீங்க செக்ஷன் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 6 கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல இருந்து மட்டும் வருது. 8 கொஸ்டின் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா எக்ஸசைஸ்ல இருந்து வருது. சோ டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் எவ்வளவு அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு? 15. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 15ல இருந்து நம்பர்ல இருந்து 16வது கொஸ்டின்ல இருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு என்னது 2 மார்க் கொஸ்டின். 16ல இருந்து 30th கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க். சோ ஃபிளாஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் வந்து எதுல இருந்து வருது? எக்ஸாம்ல இருந்து வருது. 8 கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ்ல இருந்து வருது. ஒரு 2 கொஸ்டின் ஃப்ரேம்டு கொஸ்டினா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த 2 ஃப்ரேம்டு கொஸ்டின் எந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்குன்னா 30வது கொஸ்டின் வந்து எய்தர் ஆர் டைப்ல இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் தான். 16ல இருந்து 30ன்னு கணக்கு போட்டீங்கன்னா 15 தான். ஆனா அந்த 30வது கொஸ்டினை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சோ 16ல இருந்து 29 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு 14 கொஸ்டின் இருக்கு. நீங்க அந்த 14ல ஒரு கொஸ்டின் 14ல 9 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். 10வது ஒரு கொஸ்டின், ஏன்னா டோட்டலா 2 மார்க்ல 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணுமே. அந்த ஒரு கொஸ்டினை நீங்க எங்க இருந்து எடுத்தாகணும்? அந்த 10வது ஒரு கொஸ்டினை 30வது கொஸ்டினா நீங்க எடுத்தாகணும். 30வது கொஸ்டின் அவங்க ரொம்ப கஷ்டம், உனக்கு கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துட்டோம், இன்னொரு ஒரு ஈஸிக்காக உனக்கு என்ன கொடுத்துருக்கான், அதுல சாய்ஸ் கொடுத்துருக்கான். சோ 30வது கொஸ்டின் கண்டிப்பா நீ அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதே சமயத்துல அவங்க சாய்ஸும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்னு அட்டெண்ட் பண்ணா போதும். 30A 30Bன்னு கொடுத்துருப்பாங்க. சோ 30A தெரிஞ்சா 30A அட்டெண்ட் பண்ண, 30B தெரிஞ்சா 30B அட்டெண்ட் பண்ண. ஆனா கண்டிப்பா ரெண்டுல ஒரு கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கணும். மீனிங் என்னன்னா 2 மார்க் 10 கொஸ்டின் எழுதிருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா 30Aயோ அல்லது 30Bயோ இருக்கணும். இல்ல நான் 2 மார்க் 8 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், இல்ல 9 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னா ஓகே, நீ அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண அவசியம் இல்லை. 10வது கொஸ்டின் எடுக்க போற, 10 கொஸ்டின் முடிக்க போறேன்னா கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் 30A ஆர் 30B வந்து உனக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த 30A ஆர் 30B தான் உனக்கு என்னன்னா ஃப்ரேம்டு கொஸ்டினா வந்து இருக்கு. ஃப்ரேம்டு கொஸ்டின்னா உங்க புக்ல இருக்க ப்ராப்ளம் எடுப்பாங்க, பட் நம்பர்ஸ் அதுல இருக்க நம்பர்ஸா இருக்கு. சோ அதை கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும்னா, சோ கம்பல்சரி கொஸ்டினாவும் இருக்கு, ஃப்ரேம்டு கொஸ்டினாவும் இருக்கு. ஆனா ஒரு கிரேஸ் என்னன்னா அங்க வந்து எதிரா டைப்பா இருக்கறனால உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து இருக்கு. ஓகே. சோ செக்ஷன் B பொறுத்த மட்டும் 2 மார்க்க பொறுத்த மட்டும் உங்களுக்கு இதான். செக்ஷன் C 5 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா நான் அப்ப சொன்ன அதே பேட்டர்ன் தான். அங்கேயும் வந்து 15 கொஸ்டின் கொடுக்காங்க. ஆனா நீ 10 கொஸ்டின் இல்ல 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணா போதும். சோ நம்ம சாய்ஸ் பாருங்க, 2 மார்க்ல 15ல 10, ஆனா 5 மார்க்ல 15ல எத்தனை அட்டெண்ட் பண்ணா போதும்? 9 அட்டெண்ட் பண்ணா போதும். அதுல எப்படின்னா 8 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 14 கொஸ்டின் நீ அட்டெண்ட் பண்ண போற. பாருங்க 14 கொஸ்டின்ல இருந்து 8 அட்டெண்ட் பண்ணா போதும். 6 அதுலயே சாய்ஸ் இருக்கு. கடைசி கொஸ்டின் 45A 45Bன்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து கம்பல்சரி. நீ 8 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற பிரச்சனை இல்ல, 9வது கொஸ்டின் எடுக்க போறேன்னா கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின்ல எடுத்து ஆகணும். சோ கம்பல்சரி கொஸ்டின் இல்லாம நீ 14ல இருந்து மாத்திரம் 9 கொஸ்டின் எழுதி வச்சா ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன செஞ்சிருவாங்க, வெட்டிடுவாங்க. அதனால வந்து நீங்க ரைட்டா எழுதின கொஸ்டின் கூட என்ன செய்யலாம், அவங்க கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நீங்க எதுல இருந்து எடுத்தாகணும், லாஸ்ட் கொஸ்டின்ல எய்தரா டைப்ல இருந்து எடுத்தாகணும். அது 45A 45Bன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கும். சோ 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த மட்டும் பிளாஷ்ல நீங்க பாருங்க 6 அதே பேட்டர்ன் தான். 6 கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள், 8 கொஸ்டின் எக்ஸசைஸ், 2 கொஸ்டின் ஃப்ரேம்டு. ஃப்ரேம்டுனா அவங்களா ஃப்ரேம் பண்ணிருக்காரு. அந்த 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினா வரப்போகுது. சோ கம்பல்சரி கொஸ்டினா வர்றது எதுவுமே உங்க புக்ல இருக்க எக்ஸாக்ட் கொஸ்டின் கிடையாது. அது எக்ஸசைஸும் கிடையாது, எக்ஸாம்பிளும் கிடையாது. அது வந்து ஃப்ரேம்டு கொஸ்டின். ஃப்ரேம்டு கொஸ்டினா பயந்துட வேண்டாம், உங்க புக்ல இருக்க கொஸ்டினையே நம்பரை ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான். சோ செக்ஷன் டி அடுத்து பாத்தீங்கன்னா, செக்ஷன் டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மார்க் கொஸ்டின் வந்து இருக்கும். கிராஃப் ஒன்னு இருக்கும். கிராஃப்ல வந்து உங்களுக்கு எய்தரா டைப் இருக்கும், அடுத்து ஜியோமெட்ரி எய்தரா டைப்பா வந்து இருக்கும். சோ ரெண்டுல உங்களுக்கு சோ டோட்டலா 4 கொஸ்டின் கொடுக்காங்களே. கிராஃப்ல 2 கொஸ்டின், ஜியோமெட்ரியில 2 கொஸ்டின். சோ டோட்டல் 4 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2ல எய்தரால ஏதாவது ஒன்று அட்டெண்ட் பண்ணணும், லாஸ்ட் 2ல இது அல்லது அதுல ஏதாவது ஒன்று அட்டெண்ட் பண்ணணும். சோ இந்த 4 கொஸ்டின் அதையும் கிளியரா கொடுத்திருக்கான். ஒரு கொஸ்டின் மட்டுமே உனக்கு எக்ஸாம்பிள்ல இருந்து வரும். மற்ற 3 கொஸ்டின் எக்ஸசைஸ்ல இருந்தா வரும். ஃப்ரேம்டு கொஸ்டின் எதுவுமே கிடையாது.
கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரியை பொறுத்த மட்டும் உங்க புக்கில் இருக்க எக்ஸசைஸையும் எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்தீங்கன்னா போதும், ஃப்ரேம்டு கொஸ்டின் எதுவுமே வராது. இன்னும் சில டிப்ஸ், காமன் டிப்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்காங்களோ இந்த ரூல் எல்லாம் ஒபே பண்ணி தான் உங்களோட கொஸ்டின் பேப்பரே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூல் எல்லாம் நீங்க படிக்கிறது எதுக்காகன்னா, எந்த சாப்டர்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம், எந்த சாப்டர்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு நடத்திய சொல்லும் போது சொல்லியிருப்பேன், ஒரு சாப்டர் நீங்க படிக்கும் போது, ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது நாலேஜுக்காகவும் படிக்கணும், மார்க்குக்காகவும் படிக்கணும். ஸோ நாலேஜ்னு சொன்னா ஜியாமெட்ரியை பொறுத்த மட்டும் நாலேஜுக்காக நீ எல்லாமே படிச்சிடலாம். ஆனா மார்க்குக்குன்னு போகும்போது நீ ஈவன் ஜியாமெட்ரியே ஒதுக்கி வைக்கலாம். ஜியாமெட்ரினா தியரம்லாம் இருக்கு, அது எல்லாமே ஒதுக்கி வைக்கலாம். ஈவன் பித்தாகரஸ் தியரம், ஒரே ஒரு தியரம் நீங்க படிச்சுட்டு போய் மற்ற தியரத்துக்கெல்லாம் உங்களோட டெரிவேஷன் மீன்ஸ் அந்த எண்ட் ரிசல்ட் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதா போதும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேற தியரம் கேட்டா நீங்க அதை சாய்ஸ்ல விட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம், மற்ற கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒருவேளை அது கம்பல்சரி கொஸ்டினா வந்துருமோ, ஏன்னா அங்கதான பிரச்சனை இருக்கு. ஒருவேளை நம்ம ஒமிட் பண்ண அந்த சாப்டர் கம்பல்சரி கொஸ்டின்ல வந்துருச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணி ஆகணுமே. அங்கேயும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்பல்சரி கொஸ்டின் 2, 3, 5, 8. 2னா எந்தது, சீக்வன்ஸ் ஏபி அண்ட் ஜிபின்னு பார்த்தோமா அது. 3னா அல்ஜிப்ரா. 5வது சாப்டர் என்னன்னா உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் ஜியாமெட்ரி. 8வது சாப்டர் என்னன்னா மென்சுரேஷன். இந்த 4 சாப்டர்ல இருந்து தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வரணுமா. ஸோ அல்ஜிப்ரா பொறுத்த மட்டும் நீங்க சரி, அல்ஜிப்ரா ஜியாமெட்ரியை பொறுத்த மட்டும் நீங்க பயப்பட தேவையில்லை, அது கம்பல்சரி கொஸ்டின்ல உங்களுக்கு வராது. ஸோ எது கம்பல்சரி, ஸோ 4 சாப்டர் 2, 3, 5, 8 இந்த 4 சாப்டரையும் தரவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், கம்பல்சரி கொஸ்டின்லயும் மார்க் வாங்கிடலாம். அதுலயே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 2 மார்க்ல 2 கம்பல்சரி கொஸ்டின்ல இருக்கு, 5 மார்க்ல 2 கம்பல்சரி கொஸ்டின் எய்தரா டைப்ல. 2 மார்க்லயும் 30வது கொஸ்டின் கம்பல்சரி, 5 மார்க்லயும் 45வது கொஸ்டின் கம்பல்சரி. அதுல ஒரு எய்தரா டைப் 2, இதுல ஒரு எய்தரா டைப் 2. ஸோ டோட்டல் 4 கொஸ்டின். என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5, 8 இந்த 4 இதுமே என்ன இருக்கணும்னா இடம்பெற்று இருக்க வேண்டுமா. 4மே என்ன, இப்போ 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் வந்து 2வது சாப்டர்ல எடுக்காங்கன்னா அதோட சாய்ஸ் 3, 5, 8 ஏதாவது ஒண்ணுதான் எடுத்தாகணும். ஸோ ஏதாவது 2 சாப்டர் 2 மார்க்ல போயிடுச்சுன்னா இன்னொரு 2 சாப்டர்ல இருந்தா உங்களுக்கு என்ன ஆகணும், 5 மார்க். ஸோ 4 சாப்டருமே 4 கொஸ்டினுமே 4 சாப்டர்ல இருந்து வந்தாகணும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, ரிப்பீட் பண்ண முடியாது. ஒரே சாப்டர்ல இருந்து 2 கேட்டுருவாங்கன்னு நீங்க அதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ 4 சாப்டர், அந்த 4 சாப்டர் தான் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு சாப்டர்ஸ். எக்ஸாம் பேட்டர்ன்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதோட நோக்கம், அப்ஜெக்டிவ், நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்ததோட நோக்கம் என்னன்னா 100க்கு 100 வாங்கணும், 100 out of 100 வாங்கணும். பட் அதுக்காக புக்கு ஃபுல்லா முடிச்சா தான் நான் 100 out of 100 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம அவங்க கொடுத்துருக்க அந்த டிப்ஸ், க்ளூ, ஸோ இதுல இருந்து இவ்வளவு கேட்போம், இந்த கொஸ்டின்ல இருந்தா இவ்வளவு வரும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து என்ன செய்யலாம், 100 out of 100 வாங்கலாம். ஈவன் சில ஸ்டூடெண்ட் புக்ல டாப் 2 பாட்டம் படிச்சு கடைசியில சில சமயம் 1 வேர்ட்ல ஏதாவது மறந்துருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எது வந்து உங்க மார்க் லூஸ் பண்ணுமோ அதை கான்சன்ட்ரேட் கொடுத்து படிங்க. எங்க சாய்ஸ் அதிகம் இருக்கோ அங்க என்ன செய்யலாம், விட்டு படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கிறதா நம்ம என்ன செஞ்சோம், எந்தெந்த செக்ஷன் எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட சாப்டர் பாத்தீங்கன்னா 2, 3, 5, 8 இந்த 4 சாப்டர்லாம் கம்பல்சரி. இங்கதான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா மற்றதுல இந்த 2 மார்க்லயும் 5 மார்க்லயும் உங்களுக்கு சாய்ஸ், நிறைய சாய்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் ஓல்டு பேட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸா இருக்கும். ஒரு சாப்டர் இருக்குன்னா அதுக்கு சாய்ஸ் அந்த சாப்டர்லயே இருக்கும். ஸோ நீங்க அந்த சாப்டர் ஈவன் கஷ்டமா இருந்தாலும் ஒமிட் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்க பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா பல்கா கொடுத்துட்டாங்க. நீ ஒரே சாப்டர்ல இருந்தே அவ்வளவு 3, இப்போ அல்ஜிப்ரா எடுத்தீங்கன்னா 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ 3 கொஸ்டின் அந்த அல்ஜிப்ரால இருந்தே அட்டன் பண்ணலாம். மென்சுரேஷன் 2 கொஸ்டின், ஏபிஜிபில இருந்து 2 கொஸ்டின். இப்படி என்ன செய்யலாம்னா அந்த ஏதோ ஒரு சில சாப்டருக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யலாம், கவர் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து மற்ற சாப்டர் ஒமிட் பண்ணணும் அந்த மீனிங்ல நான் சொல்ல வரல. நீங்க வந்து எங்க போகுது, 1 வேர்ட்ல உனக்கு சாய்ஸ் இல்ல, அப்ப அதை பார்க்கணும். 2 மார்க் அண்ட் 5 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின், இங்கதான் ப்ராப்ளம். ஸோ அது எதுல இருந்து வருது,
2, 3, 5, 8. ஸோ இந்த 4 சாப்டரை நீங்க ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ 2 ரெண்டாவது யூனிட்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் 2 5 மார்க் வருது. மூணாவது அல்ஜிப்ரால 3 5 மார்க். ஸோ 2 + 3 5. அஞ்சாவது யூனிட்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வருது. ஸோ 5 + 2 7. அடுத்து 8வது யூனிட் மென்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் 2. ஸோ +2 9. ஸோ 9 கொஸ்டின் இந்த 4 கம்பல்சரியில இருந்தே வந்துருது. ஸோ இந்த 4 யூனிட் நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா போதும். 9 கொஸ்டின் 2 மார்க்ல இருக்கு, 9 கொஸ்டின் உங்களுக்கு எங்க இருக்கு 5 மார்க்ல இருக்கு. ஸோ வேற யூனிட் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. பட் நீங்க படிங்க. எல்லா சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியை விட்டுறாதீங்க. எல்லா சாப்டர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸின்னு இருக்கு. ஸோ பப்ளிக்ல மெஜாரிட்டி 90% உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ரேம்டு கொஸ்டின் கூட கஷ்டமா இருக்கும். மற்றபடி ஃப்ரேம்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இந்த 4 யூனிட்டை ரொம்ப தெளிவா அப் டு ஃபுல்லா A to Z அந்த புக்ல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் 2, 3, 5, 8 அந்த 4 யூனிட்ல உள்ளது தெளிவா படிச்சுக்கோங்க. மற்றபடி ஒன் வேர்டு ரொம்ப 5 ஃப்ரேம்டு கொஸ்டின் 2, 3, 5, 6, 7 அந்த யூனிட்ல இருந்து எடுக்காங்க. ஸோ அந்த ஒன் வேர்டுக்காக இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க எஃபோர்ட் கொடுங்க. ஸோ திரும்ப மெயின் என்னன்னா பிராக்டிஸ் திரும்ப என்ன செய்யுங்க கொஸ்டினை போட்டு பாருங்க. எல்லா யூனிட்லயும் இம்பார்ட்டன்ட் ஈஸி இருக்கு. அந்த கொஸ்டினை திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 out of 100 வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்னாச்சு. ஸோ இதோட நம்ம எக்ஸாம் பேட்டர்னை முடிச்சுக்கலாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா உங்க புக்ல எண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் பேட்டர்னை ஒரு டைம் நீங்க மெதுவா உட்காந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப தெளிவா இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு தெளிவா கொடுத்தது இல்லை. இப்போ சமச்சீர் கல்வியில் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு கொஸ்டின் எங்க இருந்து வருதுங்கிறத ரொம்ப கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே ஓனா அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஸோ எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸ்ல 100க்கு 100 எடுக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நம்ம கணக்கு இதோட ரவுண்ட் 1 இதோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். சபா முடியல. முடியும்.
கிளீன் சக்தி. இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலா அனைத்து வகை அழுக்குகளையும் அடியோடு அழிக்கிறது. கரண்டி முதல் கார் வரை இனி எப்போதும் புத்தம் புதியதாய். கிளீன் சக்தி, இது கிளீன் சக்தி. சக்தி சக்தி, இது கிளீன் சக்தி. மல்டிபர்பஸ் கிளீனர்.